போராடி பிரயாசப்பட வேண்டியது எதுக்கு? உன் சகோதரனை யாஷோமேசியாவுக்குள் கொண்டு வருவதற்காக, அவர்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவதற்காக நீ போராட வேண்டும். நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா? அவனுடைய அடிமைத்தனத்தை போல நானும் அடிமைத்தனமாக மாற வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம். ஒருத்தன் ஜெபம் பண்ண மாட்டான், அவன் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், அவன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுக்கு என்ன வழி? ஒருத்தன் கஞ்சா அடிக்கிறான், அவன் கூட சேர்ந்து கஞ்சா அடிக்கிறதுக்கு என்ன வழி? இந்த வழியில போராடுகிறோமே தவிர அவனை ரட்சிப்பதற்காக, அவனை மனம் திரும்புவதற்காக, அவனை யாஷோமேசியாவுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் போராடுவதில்லை. அப்படின்னா உனக்கு ஜெயம் உண்டாகாது, அப்படின்னா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அல்லேலூயா. அதனாலதான் அல்லேலூயா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் உன்னை விடுதலை ஆக்கினால்தான் உனக்கு விடுதலை. நீயா விடுதலையே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, போராடத்தான் செய்யணும்.